using Bluetooth. Yeah. So இது வந்து wireless. அதான் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நான் என்ன கேக்குறேன்னா நீங்க இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் முதல்ல பார்த்துருக்கீங்களா? இந்த ப்ராடக்ட் நீங்க என்ன விலை கொடுப்பீங்க? நாங்க வாங்கணும்னா நீங்க என்ன விலை? 1000 ல இருந்து 1500 குள்ள பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க இந்த ப்ராடக்ட் வேற யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி சேல் பண்ணலாம். முதல்ல நீங்க வாங்குவீங்களா? அது ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா வாங்கிக்கலாம். அப்புறம் மற்ற கடைக்காரங்க உங்க பொறுத்த வரைக்கும் மற்ற கடைக்காரங்க என்ன யோசனை பண்ணுவாங்க? இந்த ப்ராடக்ட் நாங்க எப்படி உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி நாங்க அவங்க கிட்ட போனோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கடைக்காரங்க எல்லாமே நம்ம சரௌண்ட் உள்ள கடைக்காரங்க தெரிஞ்சவங்க. இப்போ நம்ம கொடுத்து போய் நம்ம சேல் பண்றோம்னா நம்ம அதை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு, மாடல் நல்லா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அப்புறம் இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அண்ட் என்ன பிடிக்கல? மாடல் கொஞ்சம் கிரிப்னஸ் இருக்குன்னா நல்லா கேம் விளையாடுறப்போ நம்மளே விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். விளையாண்டா நம்மளே பிளேயர் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். வைஃபை கனெக்டரு அந்த மாதிரி மற்ற கேமிங் கன்சோலோட டைரக்டா கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு கனெக்டர் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த ப்ராடக்ட் நீங்க 1 ல இருந்து 5க்குள்ள மார்க் தருவீங்கன்னா எவ்வளவு மார்க்? 3.5. ஏன் 3.5? இப்போதான் முதல் தடவை ரொம்ப கம்மி பட்ஜெட்ல இது வந்தது. அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா வந்து இதோட இன்னும் கொஞ்சம் நான் சொன்ன முன்னாடி சொன்னேன் கனெக்டர் அது மாதிரி இதெல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா 5 out of 5 கொடுக்கும். நன்றி. தேங்க்ஸ். மாதிரி நீங்க முதல்ல ஏதாச்சும் ப்ராடக்ட் பார்த்துட்டீங்களா? ஆன்லைன்ல இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. வயர்லெஸ்ல பார்த்தேன். வயரோட பார்த்தேன். அப்புறம் நீங்க அந்த மாதிரி இதுக்கு என்ன விலை போடுவீங்க? வயரோட உள்ளது உங்களுக்கு வந்து வயரோட உள்ளது 3000. இது வயர்லெஸ்ங்கிறதுனால ஒரு 5,000 அப்புறம் நீங்க வந்து நீங்க யாருக்காவது விற்பீங்கன்னா இது உங்க கடை நீங்க யாருக்காவது விற்பீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க? இதோட பர்பஸ் வந்து மெயினா வந்து உங்களுக்கு அந்த கேமுக்கு மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகுங்களா? கேமுக்கு இந்த பர்பஸ்க்கு வாங்குறவங்கள்ட்ட நாங்கள் எடுத்து சொல்லி விற்கிறோம். உங்களை மாதிரி மற்ற கடைக்காரங்களாம் இருப்பாங்க, அவங்க கிட்டயும் நீங்க இதை பத்தி சொல்றீங்களா? ப்ராடக்ட் வந்து கைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கும் நம்ம இதை பற்றி எடுத்து சொல்றோம். உங்களுக்கு இதுல என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல? கார்ட்லெஸ் வரீங்க வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேம் டைம் ஒயரோட உள்ளதுன்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். வயர்லெஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு சிரமம் இருக்காது. மற்றபடி இதோட யூசேஜ் வந்து உங்களுக்கு வந்து வேற எதுவும் எந்த எப்படி என்ன சொல்றது வயர் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்கள் மத்தியில் வந்து நல்லா வரவேற்பு இருக்கும். பிடிக்கலன்னு சொன்னா இதோட யூசேஜ் நம்ம பார்த்ததுக்கு நமக்கு தெரியும். இப்போதைக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த கேமுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது நமக்கு இன்னும் நம்ம பார்க்கல. பார்த்தோம்னா நமக்கு அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க, சஜெக்ஷன் வந்து சொல்லணும். 1 ல இருந்து 5க்குள்ள நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்க? 3 மார்க் போடலாம். ஏன் போடுறீங்க? உங்களுக்கு இது வரைக்கும் வயர் வந்துருக்கு, வயர்லெஸ் வந்துருக்கு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு? இது வந்து ஈஸியா இருக்கு போடுறதுக்கு. வேற டிசைன் இல்லாம இருக்கு அந்த வயர்டு வச்சு. ஆமா, இது வந்து கொஞ்சம் நாங்க பண்ண டிசைன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா பாக்குறதுக்கு?
பிடிச்சிருக்கு இந்த டிசைன். இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி போடுறதுனா பண்ணலாம். பட் எப்படி நல்லா இருக்கு. modification பண்ணுவீங்க? இதுல இது இருக்கிறதுல ஸ்பான்சஸ் மாதிரி வச்சு கொஞ்சம் வித்தியாசமா அதுல ஒரு மைக் மாதிரி வச்சு ஒரு வித்தியாசமா மைக் மாதிரி வச்சு So, have you come across a similar product before? No, not really, not exactly the same. But yeah, I've seen VR headsets and all before. So, at what cost will you prefer to buy this? 2.5, 3K. Reason? As I said, VR headsets, similar VR headsets of reputed companies have been there, which are somewhat costly, around 5K, 6K per set. So, since it's homemade, I think it will be cost like half of it. So I just said around 3K. So, what did you like in this product and what improvements do you suggest in this? The thing I like it is it makes sure suppose if someone's like this will appeal to a crowd who are into gaming a lot. So this makes you feel as if you're playing the game on like instead of playing with a mouse, you'd rather play with this because just the head movement you can just do all the controls that you can do with mouse. And what improvements do you Improvement, what I think is like if you increase the resolution like for high-end games, I think probably this might lag a bit. So if I mean in this case, if processor speed or something is improved, then it will be real. Can you rate this product from 1 to 5? 4.5 out of 5. And why reason? As I said, it's it'll come very handy. Especially if I were to buy it, I would definitely buy it because it'll just remove the mouse out of the game and it'll make you feel as if you're actually there in the game. So yeah, it will be very helpful. That's it. Thank you. This is a head motion tracking headset. So have you come across a similar product before? I don't know, that's it. So at what cost will you prefer to buy this? 2000 to 2500. So why can you? Because when I've seen some ads regarding VR headsets which actually do somewhat to a certain extent what this thing does. So Samsung, it actually comes at around 6,000 rupees. The Pros actually comes along with a screen which displays the game, but in this one there's no screen, so I guess you can go for around half or less than half of that price. So that's why it's 2,000 to 2,500. So what did you like in this product and what improvements do you suggest in this? Well, I like the housing and I like how responsive it is when the results appear on the screen, and the improvement which I would suggest is probably developing it to how it is like in case of the Samsung VR headsets with the screen and the whole package, and yeah, if it comes to be slightly more cheaper then it's even better. Can you rate this product out of 1 to 5 and the reason? Yeah, it's a 4.5, 4. Why? Because it's not that expensive and it can do this much, so it's pretty good. Thank you. So, have you come across a similar product before? No, it's the first time I'm experiencing such a product. So, at what cost will you prefer to buy this? Around 2000 to 2000. Why? Can you, Huh? why can you suggest? Actually, this product, it presents a pretty useful use case for gamers, but it's not complete, as in the sense you can add more control to the game. In this, you have just the motion of the head, but
if you add more control, I think it would go for a better price. So what do you like in this product and what improvements do you suggest to make? It's pretty useful in games, especially when you are immersive in a 3D environment. And what's the next question? What improvements do you suggest? Improvement is you can add a controller or something, some control similar to having more control over the game. So can you rate this product from 1 to 5? And I why? would give a 4. Why and First of all, it's a very different concept, and you get more 3D experience from FPS, especially FPS games. But it's not complete, obviously, as you have to have more control over a game. So I think I would go with a 4. Thank you. So, have you come across a similar product before? Except virtual reality, nothing else. Yes. So, at what cost will you prefer to buy this if you are buying it? 1,500. Why? Because I think that is a reasonable price for this set. So, what do you like in this product and what improvements do you suggest in this? Okay, one thing is improvement. I'll say it doesn't fit properly with the head, so better fitting would be good. And what I like is that there are no hanging parts. It looks like if you improve it, the visual part is very good. So, can you rate this product from 1 to 5? I'll give 3 or 3.5 because except the visual part, it's pretty good. Thank you.